குருப்பியோ நமக. வணக்கம். பொதுவாக நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான செடிகள்லாம் வச்சா வீடு நமக்கு ஒரு நன்மையை தரும். இப்போ வீடுகள், புதிய வீடுகள், பழைய வீடுகள், வீடு கட்டுறாங்க, கட்டியிருக்கிற வீட்டில் செடிகள்லாம் எங்கெங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லா வீடுகளும் 100% வாஸ்து சாஸ்திரத்தின்படி இருக்கிறதில்ல. அப்போ அந்த வீடுகளை எப்படி செடிகள் மூலியமாக, செடிகளுக்கு ஒரு சில சக்திகள் இருக்குது. நவக்கிரகங்கள் சில செடிகளுக்கு கட்டுப்படும், நன்மை தரும், பணத்தை தரும், குழந்தைகளுடைய வளர்ச்சியை கொடுக்கும், தெய்வ சக்தியை அழைச்சிட்டு வரும், நோய்களை போக்கக்கூடியது, பிராணசக்தியை அதிகரிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு 15 வகையான வாஸ்து செடிகள், அதை வைக்கக்கூடிய திசைகள் எல்லாம் சொல்ல போகிறேன். வாஸ்து சாஸ்திரத்திற்கு முன்னாடி அதிர்ஷ்டத்தை கொண்டு வர உதவும் ஒரு 15 வகை வீட்டு தாவரங்களை தான் சொல்ல போகிறேன். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் தவிர்க்க வேண்டிய செடிகள், அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் செடிகளை வைப்பதற்கான ஒரு வாஸ்துவின் முழுமையான வழிகாட்டுதல்கள். இப்போ வீட்டிற்கு வாஸ்து செடிகளின் நன்மைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டுக்குள்ளே வளர்க்கும் செடிகளுக்கான செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை, இவ்வளோ தான் ரீசன். இப்போ வீட்டிற்கான வாஸ்து செடிகள் நம்முடைய வசிப்பிடத்தை ஒரு பாசிட்டிவான சக்தியாக மாற்றுது. அது இயற்கையினுடைய அற்புதங்கள். நம்ம வீட்டுக்கு அலங்காரத்தையும் அழகை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் நேர்மறை பாசிட்டிவ் எனர்ஜியினுடைய ஆற்றலை, அதனுடைய ஓட்டத்தை நமக்கு சீரமைத்து என்ன கொடுக்குது? ஆரோக்கியத்தை கொடுக்குது, செல்வத்தை கொடுக்குது, மன அமைதியை ஏற்படுது. நம்முடைய இந்திய கட்டிடக்கலை அப்படிங்கிறது வாஸ்து செடிகளுக்கும் ஒரு மனிதனுடைய மன நல்லிணக்கத்தையும் செல்வச் செழிப்பையும் தான் அடிப்படையாக கொண்டது. செடிகளுக்கு சாதாரணமான ஆற்றல்கள் இருக்குன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அது நம்முடைய மனதை சாந்தப்படுத்தி, அமைதியாக்கி, ஓய்வாக்கி, நிறத்தையும் கொடுத்து, கலரையும் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் ஒரு உத்தமமான நிலையை அது கண்டிப்பாக கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது பண்டைய சாஸ்திரம். அது ரொம்ப காலமாக இருக்குது. அது என்னென்ன செடிகளை வைத்தால் வீட்டில் ஒரு காற்றை என்ன செய்யுது? சுத்திகரிக்குது, பல்வேறுபட்ட நன்மைகள் எல்லாம் அது நமக்கு வழங்குது. இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் அது கொண்டுட்டு வருது. அப்போது ஒரு வீடுகளில் பொறுத்தளவில் எந்தெந்த செடிகள் இருந்தால் நமக்கு நன்மைங்கிறதெல்லாம் நாம் எல்லோரும் ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க, குறிச்சிக்கோங்க. அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது, நிறைய சந்தேகம்லாம் வருது. அப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தா ஒரு நோட்டை எடுத்து எழுதிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ வீட்டிற்கான ஒரு 15 வகை வாஸ்து செடிகளின் பட்டியலை நான் உங்களுக்கு இங்கே கொடுக்க போகிறேன். முதல்ல பாருங்கள், வீட்டிற்கான வாஸ்து செடியினுடைய முதல் இடத்தை கொடுக்கக்கூடியது துளசி. அது அந்த திசை என்னென்னா கிழக்கு திசை, வடகிழக்கு திசை, அது வடக்கு திசை. இதுதான் அந்த திசையில் தான் அந்த செடிகள் இருக்கணும். ஆமாம், அப்போ வேறு இடத்துல வச்சா அது சரியாக வராது. அடுத்து பார்த்திங்கன்னா லக்கி மூங்கில் அப்படிங்கிற ஒரு வகை செடி இருக்குது. அந்த செடி வீட்டினுடைய கிழக்கு திசையும் அல்லது தென்கிழக்கு மூலையில் கொண்டுட்டு போய் வச்சிடலாம். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ரகசியம். அடுத்து மணி பிளான்ட்டுன்னு சொல்லக்கூடிய பனைச்செடி. அது தென்கிழக்கு மூலையில் தான் இருக்கணும். எந்த வீட்லேயும் உள்ளேயோ வெளியோ தென்கிழக்கு மூலையில் தான் அந்த செடி இருக்கணும். அடுத்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான செடி லாவெண்டர். அந்த செடி பாருங்கள், பெரும்பாலும் வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வச்சவங்க எல்லாரும் நல்ல குழந்தைங்க படிக்கிறாங்க, குழந்தைகளுக்கு பிரெயின் நல்லா சூப்பராக வேலை செய்யுது, மன மகிழ்ச்சியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவிட்டியை நமக்கு கொடுக்குது, கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகளை போக்குது, மூளை புற்றுநோய் வருவதை தடுக்குது. அடுத்து பாருங்கள், பாம்பு செடின்னு சொல்கிறது ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசை. அது ராகு கேதுவினுடைய ஆற்றலை சமப்படுத்துது, நம்முடைய ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல் ரோஜா செடி சொல்லவே வேண்டாம், நிறத்தையும் கொடுக்குது, மனத்தையும் கொடுக்குது, கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் இருக்குது. அது பெரும்பாலும் வீட்டில் செடி தொட்டியில் வச்சாலும் தென்மேற்கு திசையில் தான் வைக்கணும். அடுத்து இந்த கத்தாழை. அந்த கத்தாழை வீட்டு தலைவாசலுக்கு நேரம் மாட்டக்கூடாது, கொஞ்சம் ஒரு ஓரமாக இருக்கணும். அது கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி ஒரு ஓரமாக இருக்கணும். ஏன்னா அது திஷ்டியெல்லாம் இழுத்துருது, அதுதான் அதில் இருக்கக்கூடிய ரகசியம். அடுத்து அமைதியாக இருக்கக்கூடிய லில்லி செடிகள், பீஸ் லில்லி அப்படின்னு பேர்.
அது வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னா சாந்தத்தையும் சௌபாகியத்தையும் மனசுக்கு ஒரு உற்சாகத்தையும் அது கொடுக்குது. கண்டிப்பாக அந்த செடிகள்கிட்ட நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணியிருக்கிறேன். அது தெற்கு அல்லது மேற்கு திசையில் தான் இருக்கணும். அது அமைதி லில்லின்னு பேர். ஆர்கிட்கள் அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அது வீட்டினுடைய தென்மேற்கு மூலையில் தான் இருக்கணும். ஜேட் அப்படிங்கிற ஒரு செடி இருக்குது, பச்சை கலரில் இருக்கும். அப்படியே ஜேடுன்னு ஒரு கல்லே இருக்குது. அது வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய பணத்தை வசூல் பண்ணோம். அது வடகிழக்கு திசையில் இருந்தால் குழந்தைகள் கல்வி, குழந்தைகள் தொழில்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டெஃபோட்டில் அப்படிங்கிற ஒரு செடி இருக்குது. அதுவும் பாருங்கள், வடக்கு அல்லது கிழக்கு திசையில் தான் அந்த செடியை வைக்கணும். ரப்பர் செடி, ரப்பர் பிளான்ட் அப்படின்னு இருக்கும். அந்த செடி வந்து தென்கிழக்கு திசையில் இருக்கும். வீட்டுக்கு வரக்கூடிய ஆபத்துலாம் நமக்கு சுட்டி காட்டி நம்மளை விழிப்புணர்வாக இருக்க வைக்கும். ஜாஸ்மின் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அருமையாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யத்தை கொடுக்கும். கணவன் மனைவி சண்டை வராமல் தடுத்து அது நம்மளே அமைதியாக இருந்து காப்பாற்றும். கிழக்கு, அது எங்கே வைக்கிறது? கிழக்கு, வடக்கு அல்லது வடகிழக்கு திசை. அதுக்கப்புறம் பாக்கு பனை அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அது கிழக்கு, தென்கிழக்கு அல்லது வடக்கு திசையை குறிக்குது. அதுக்கப்புறம் கிரிசாந்தமம் அப்படின்னு ஒரு செடி, அது கிழக்கு அல்லது வடக்கு திசையை குறிக்குது. இப்படிப்பட்ட இந்த செடிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 15 வீட்டு தாவரங்களும் நமக்கு பெரிய அளவில் நன்மையை தருது. அதனால் நான் உங்களுக்கு இந்த வாஸ்து செடிகள் அதனுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கங்கே நான் உங்களுக்கு போடுறேன். அந்த செடியை நீங்கள் நர்சரி கார்டனில் கிடைக்கும். நிறைய இடங்களில் இப்போ அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ கூட கொடுக்குறாங்க. நான் செடியை மாடல் காட்டுறேன், அதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கொண்டுட்டு போய் நீங்கள் கடையில் கட்டு வாங்கி வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். வாஸ்து கோளாறுகளை சரி பண்ணுறது, நிறைய கிரகப்பீடிகள்லேருந்து நம்மை காக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், வீடு மனையடி சாஸ்திரம் பார்க்கணும், குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும், தொழில் அதிர்ஷ்ட குபேர எண் வைத்து தொழிலை கவனிக்கணும் அப்படின்னா ஐயா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.